ஹாயா, நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். பொதுவா வயசானவங்களுக்கு கூட சொல்லுவாங்க, எனக்கு வாய் புளிக்குது, துவக்குது, கசப்பா இருக்கு, சாப்பிடாட்ட இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க, காய்ச்சல் இருக்கும்போது இருக்கிற மாதிரி வாய் கசக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் சுவையின்மை அப்படின்னு சொல்லுவோம். அரோசகம் அப்படின்னு சொல்லுவோம். அனோரக்சியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுவையின்மை ஏன் வருது, நமக்கு ஏன் இப்படி எல்லாம் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு பொதுவா முக்கியமா எனி வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தா நம்ம கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி டிஸ்டேஸ் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கல்லீரல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ, ஃபேட்டி லிவரோ, அல்லது ஒரு சிரோசிஸ் லிவரோ அந்த மாதிரி இருந்தா, லிவர் ப்ராப்ளம், ஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம், மஞ்சக்காமலை, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். இன்னொன்னு மண்ணீரல் பிரச்சனை இருந்தாலும் ஈஸியா வருது, கிட்னி ப்ராப்ளம் இருந்தா வருது. அது போகவும் பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு மன பிராந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, மென்டல் டிப்ரெஷன், ஆன்சைட்டிலையும் இது வரலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல நீங்க என்ன செய்ய வேண்டியதுன்னா, ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸா மாத்தணும். 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கணும். உடம்ப நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். நிறைய தண்ணி ஆகாரம் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். வாக்கிங் போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் பசிக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு வேலை செஞ்சுட்டு பசிக்குதான்னு சொல்லிட்டு, ரொம்ப பசிக்கல அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, மாதுளை மணப்பாக இருக்கு, மாதுளங்கா ரசாயனம் இருக்கு, நம்ம சித்த மருந்துகள். பிளஸ் பாத்தீங்கன்னா வீட்லயே மல்லி, சீரகம், சோம்பு ஒரு ஸ்பூனை போட்டு கொஞ்சம் ஓமம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் குறையலன்னா கண்டிப்பா நம்ம ஒரு வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணி நம்ம கண்டிப்பா ஒரு டாக்டரை பார்க்கணும். இது சின்ன அவனஸ் தான். நமக்கு சுவையின்மையா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஒரு 5 to 10 டேஸ் பாருங்க. அதுக்கப்புறம் இது ஃபாலோ ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு தகுந்த மருத்துவரை அணுக வேண்டும். நன்றி.